வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க ராகி கொழுக்கட்டை செய்யலாம். இது ஒரு வித்தியாசமாக செய்யலாம். வாங்க அவல் சேர்த்து. ராகி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுக்கணும். நல்லா வறுத்து வச்சுருக்கேன்னா இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை தாங்க உப்பு போடணும், வெல்லம் போடுறதுனால. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது அவல் அவல் ஒரு கப் எடுத்துருக்கேன். இது நல்லா அரைச்சி நம்ம இதில் போட்டுடலாம். மிக்சியில் அரைச்சி போட்டுடலாம். தேங்காய் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பாவை காய்ச்சி நம்ம ஊற்றி கிண்டிட்டு இட்லி பானையில் புடிக்கோல் கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணுங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோங்க. அது நல்லா கலந்துக்கலாம். நம்ம அவல் போடுறதுனால சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப விரப்பாக இருக்காது. 2 நாளைக்கு இருந்தாலும் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. பாவு காய்ச்சறதுனால நீங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். வாங்க இப்போ அந்த பாவை ஊற்றிடலாமா? இப்போ பாய்க்கு நல்லா கொதிச்சுட்டுங்க. 3 அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை அப்படியே கிண்டணுங்க மாவை. கொஞ்சம் சூடு ஆறணுன்னு தான் நம்ம இந்த கொழுக்கட்டை பிடிக்க முடியுங்க. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பிணைஞ்சிட்டு கரெக்டாக இருக்குங்க. 3 அச்சு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சூடு ஆறினோன்னே பிடிச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிடலாங்க. பிடிச்சிட்டு இட்லி பானையில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வச்சாச்சுங்க. கேவுருங்கிறதுனால நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. இதை வச்சலாம். அப்போ தான் வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கும். இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ வெந்துருச்சுங்க, எடுத்துடலாங்க. இவங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ராகி அவல் கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.